பத்திரிகையாளர் ஷாம் நம்மோட இணைப்புல இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஷாம் சார் வணக்கம். தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த திமுக தலைவர் ஸ்டாலின் சந்திச்சிருக்கிறாரு. இந்த சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக இது வெறுமனே உடல்நலம் விசாரிக்கிற சந்திப்பு அல்ல, அரசியல் இல்லாமல் இருக்க வழி இல்லை. இதுல திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இரண்டு அனுகூலம் இருக்கிறது. ஒன்று, விஜயகாந்த் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் அது லாபம், கூட்டணிக்கு வராவிட்டாலும் லாபம். எப்படி என்றால், தேமுதிக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியிலே நமது தலைவரின் உடல்நலம் விசாரிப்பதற்காக வந்தார், நம்மை மதித்து கூட்டணிக்கு அழைத்தார், ஸ்டாலினே நேரடியாக வந்தார் என்று அவர்கள் மென்மைப்படுவார்கள். தேர்தல் காலத்திலே இது மிகவும் உதவும். கூட்டணியிலே கசப்புகள் முதலிலேயே உருவாகிவிடும், அதிருப்தி உருவாகிவிடும். அந்த அதிருப்தி வேறொரு கட்சியிலே வராமல் தடுப்பதற்கான ஒரு உத்தியாகவும் நாம் இதை பார்க்க வேண்டும். பொதுவாக அரசியலிலே நலம் விசாரித்தல் என்று எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்தவரையிலே அரசியலிலே பலம் விசாரித்தல் தான் தொடர்ந்து நடந்து வருகிற ஒரு விஷயம். ஆக திரு ஸ்டாலின் அவர்கள் மிகவும் ஒரு சாமர்த்தியமாக காய் நகர்த்தி இருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அறிவாலயத்திலே தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் அவர் கலந்து கொள்ளவில்லை. கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் பேசி வருகிறார்கள். இறுதியிலே தொகுதி ஒப்பந்தத்துக்கு தான் அவர் போவார். ஆனால் இது நேரடியாகவே விஜயகாந்த் வீட்டிற்கு போகிறார். உடல்நலம் விசாரித்தல் என்றுதான் வெளியில் கூறுவார்கள். ஆனாலும் கூட அரசியல் ரீதியாக இதிலே திமுக கூட்டணிக்கு ஒரு அனுகூலம் இருப்பதாகவே நான் உணர்கிறேன். சாம் சார், அதிமுக பாஜக கூட்டணியில பாமகவும் தேமுகவும் இணைந்தால் மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக அது மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால திமுக தலைவர் ஸ்டாலின் அந்த கூட்டணியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறான்னு பாக்குறீங்களா? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் தேமுதிகவை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு பாரதிய ஜனதாவுக்கு தான் விடப்பட்டது. பியூஷ் கோயல் நேரடியாக போய் பார்த்து பேசினார். எனது சகோதரி பிரேமலதா என்றே வாஞ்சையோடு அழைத்தார். ஆனாலும் கூட தேமுதிக வரவில்லை. அதற்கு பிறகுதானே ஸ்டாலின் அவர்கள் முயற்சி எடுக்கிறார். திமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தேமுதிக வராத பிறகுதானே இந்த முயற்சி எடுக்கப்படுகிறது. எனவே இனிமேல் குழப்பம் என்பது புதிதாக ஏற்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையே. ஏற்கனவே தான் குழப்பத்தில் தானே இருந்தது. அப்படி பார்க்க முடியாது. சாம் சார், நீங்க அந்த கூட்டணியில பார்க்கும்போது தேமுதிக அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பிரதானமா பார்க்கப்படுது. அதிமுக கூட்டணியில இந்த இழுபறி நடைபெறுவதற்கான காரணம் என்ன? இவங்க எத்தனை தொகுதிகளை கேட்டிருந்தாங்க, அது மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில அந்த தொகுதிகளை கொடுப்பாங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுகவை பொறுத்தவரையிலே அந்த கூட்டணி என்பதே 21 சட்டமன்ற தொகுதிகளிலே ஆதரவு என்கிற அடிப்படையில் தான் இருந்தது. 21 சட்டமன்றத்துக்கு தேர்தல் வருமா இல்லையா என்று யாருக்கும் தெரியாது. அது தேர்தல் கமிஷனின் முடிவு. ஆனாலும் கூட இப்போது ஒப்பந்தம் போட்டுக் கொள்ளும் போதே அது 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்துத்தான் ஒப்பந்தம் போட்டார்கள். அதில் பாரதிய ஜனதாவும் பாமகவும் 21 சட்டமன்ற தொகுதிகளிலும் நிபந்தனையற்ற ஆதரவு அதிமுகவுக்கு என்று சொல்லிவிட்டன. பாமகவை பொறுத்தவரையிலே அவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதே இல்லை என்கிற ஒரு கொள்கையிலே இருக்கிறார்கள். அதை பலமுறை டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இடைத்தேர்தலிலே வெறுமனே ஆதரவு மட்டுமே என்றால் அவர்களுக்கு அது மகிழ்ச்சி தான். அதனால் எங்களுக்கு கூட ஒரு சீட்டு கொடுங்கள் என்று கேட்டு வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் தேமுதிக நிலைமை அப்படி அல்ல. அவர்களை பொறுத்தவரையிலே 21 சட்டமன்ற தொகுதிகளிலே ஏற்கனவே போட்டி போட்டு 2016 தேர்தலிலே 8 தொகுதிகளிலே கணிசமான ஓட்டு வாங்கி இருக்கிறார்கள். சிலவற்றில் 2வது இடம், சிலவற்றில் 3வது இடம். ஆக அவர்களுக்கு அவர்கள் போட்டி போட்டு ஓட்டு வாங்கிய 8 தொகுதிகளிலே ஏதாவது சில தொகுதிகள் வேண்டும் என்பதுதான் அவர்களது முதல் நிபந்தனையாக இருந்தது. வெறுமனே பாராளுமன்ற தொகுதிகள் மட்டும் என்றால் கண்டிப்பாக அதிமுக எப்படியாவது ஒரு வகையிலே அவர்களை கூட்டணிக்குள் இழுத்திருப்பார்கள். ஆனால் சட்டமன்ற தொகுதிகளை கேட்கும் போது அதிமுகவுக்கு இயல்பாக ஒரு சிக்கல் எழுகிறது. ஏனென்றால் ஆட்சியை நாளைக்கு காப்பாற்றிக் கொள்ள அல்லது ஓபிஎஸ் அந்த 11 எம்எல்ஏக்கள் வழக்கு தீர்ப்பு எதிராக வந்தால் எப்படி பார்த்தாலும் அவர்களுக்கு சட்டமன்றத்திலே ஒரு தொகுதியை கூட அவர்களால் விட்டு தர முடியாது. ஆக 21 தொகுதிகளின் நிலவரம் தான் இன்றைக்கு நாம் பார்த்து வருகிற இத்தனை குளறுபடிகளுக்கும் காரணம். சாம் சார், திமுக தலைவர்கள் தொடர்ந்து விஜயகாந்த் இப்படி சந்திக்கிறதுனால, அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களும் தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கிறதுனால இது அதிமுக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்கான ஒரு சூழலா? அதிமுக கூட்டணி அடுத்த நகர்வா என்ன செய்யும்? அதிமுக கூட்டணி சார்பாக இன்றைக்கே அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாகவே அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார். அமித்ஷா இங்கு அந்த கூட்டணி பேசுவதற்கு வர வேண்டியவர் வரவில்லை. இப்போது மதுரையிலே போய் பார்த்து அவரும் அமைச்சர்களும் போய் பார்க்கிறார்கள். அப்போது மீண்டும் ஒரு முறை அவர்கள் வலியுறுத்தி தேமுதிகவை நமது கூட்டணிக்கு கொண்டு வர பாருங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு என்னமோ அது நடப்பதாக தெரியவில்லை. திமுக கூட்டணிக்கும் அவர் வருவாரா என்பதிலே சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் திமுக கூட்டணியில் இடம் இல்லை. 10 தொகுதிகள் காங்கிரசுக்கு கொடுத்து விட்டார்கள். இன்னும் பிற கட்சிகள் இருக்கின்றன. இல்லை தேமுதிக கேட்கிற அந்த 6-7 தொகுதிகளை கொடுப்பது கடினம். ஆனால் அந்த 21 தொகுதிகளிலே இவர்கள் விட்டுக் கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. திமுக கூட்டணியிலே தேமுதிகவுக்கு 21 தொகுதிகளில் 8 தொகுதியை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பார்கள்.